நமிதா பண்ணிய அசிங்கத்திற்கு விமோச்சனம் இல்லை. எல்லாம் ஸ்கிரிப்ட் மயம் என்று துவங்கிய பிக் பாஸ் இப்போது கைமீறி போய்விட்டது. கட்டுக்கடங்காத கடுப்பு, கவலை ஏற்படுத்தும் பிதற்றல் என்று ஆளாளுக்கு தனியாவர்த்தனம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். சினிமா மார்க்கெட் அவுட். ஆங்காங்கே கடை திறக்க அழைத்தவர்களும் நமிதாவின் பேராசை காரணமாக வேறு வேறு நடிகைகளை நாடி போய்விட பிழைப்புக்கு மீண்டும் சூரத்திற்கே செல்லும் நிலை வந்துவிட்டது அவருக்கு. இந்த நேரத்தில்தான் ஓரளவுக்கு மனம் நிறைகிற சம்பளத்துடன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்தார். ஆரம்பத்தில் கொஞ்சம் நாட்கள் அமைதியாக இருந்தவர் இப்போது தன் கிக்கிலி பிக்கிலி தமிழில் என்னென்னவோ உளறிக் கொண்டிருக்கிறார். அதுவரைக்கும் கூட ஓகே. ஆனால் ஓவியா இல்லாத நேரத்தில் அவர் பற்றி பேச ஆரம்பித்த நமிதா, உங்களுக்கு தெரியுமா, அவளுக்கு கேன்சர் இருக்கு, அவ ஃபேமிலியே கேன்சர் ஃபேமிலி என்றார். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் என்றார். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் கொடூரமான கேன்சர் நோய்க்கு தன் தாயை பலி கொடுத்திருந்தார் ஓவியா. அது மட்டுமல்ல, அந்த கடைசி நேரத்தில் அம்மாவிற்கு பணிவிடை செய்யவும் சிகிச்சைக்காக பணம் புரட்டவும் அவர் பட்ட பாடு இண்டஸ்ட்ரியில் சிலர் மட்டுமே அறிந்த சோகம். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் நமிதா ஓவியாவை அப்படி விமர்சித்தார். இன்று நம்மால் எரியப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நெருப்பும் நாளை நம் தலையிலேயே வந்து விழும் என்பதை துளி கூட அறிந்திராத நமிதாவை இந்த பாவம் அடுத்த பிறவியிலும் துரத்தும். அதில் என்ன சந்தேகம்? Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.